Good morning students. Today teaching for class 9th science. Today about the topic effects of electric current. Effects of electric current. இதை நம்ம தமிழில் மின்னோட்டத்தின் விளைவு அப்போ நம்ம சொல்லுவோம். நேச்சுரலாகவே எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னாவே மின் ஓட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி டுடே கிளாஸில் அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டு ஃப்ளோ ஆச்சுன்னா கண்டிப்பாக அங்கே என்ன நடக்கும், எஃபெக்ட் நடக்கும், ஒரு விளைவு ஏற்படுத்தும். அந்த எஃபெக்ட் என்னென்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன் ஹீட் எஃபெக்ட்டு, செகண்ட் ஒன் கெமிக்கல் எஃபெக்ட்டு, தேர்டு ஒன் மேக்னட்டிக் எஃபெக்ட்டு. அதாவது வெப்ப விளைவு, வேதியியல் விளைவு, காந்த விளைவு. இந்த 3 விளைவுமே எது ஏற்படுத்தும், மின்னோட்டமானது ஒரு பொருளில் பாயிறப்ப இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை இங்கே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன், when current flows in a circuit it exhibits various effects. அதாவது நேச்சுரலாகவே கரண்ட்டு ஏதாச்சும் திங்ஸில் ஃப்ளோ ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு அங்கே என்ன பார்த்தோன்னா வேரியஸ் எஃபெக்ட்டு, நிறையா விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. த மெயின் எஃபெக்ட்ஸ் ஆர் ஹீட்டிங், கெமிக்கல் அண்டு மேக்னட்டிக் எஃபெக்ட்ஸு. ரொம்ப முக்கியமான ஏற்படுத்தக்கூடிய விளைவு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ரொம்ப முக்கியமாக ஏற்படுத்தக்கூடிய விளைவு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எதை சொல்ல அப்படின்னா, ஹீட்டிங் எஃபெக்ட் சொல்லலாம், அதுக்கப்புறம் மேக்னட்டிக் எஃபெக்ட் சொல்லலாம், அதுக்கப்புறம் கெமிக்கல் எஃபெக்ட், வேதியியல் எஃபெக்ட்டு. அதாவது இந்த விளைவுகளை ஏற்படுத்தும். வெப்ப விளைவு, வேதியியல் விளைவு, காந்த விளைவு. இந்த விளைவுகளை எது ஏற்படுத்தும், மின்னோட்டம் பாயும்போது, ஒரு பொருளில் மின்னோட்டம் பாயும்போது ஏற்படக்கூடிய முக்கியமான விளைவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் நமக்கு என்ன எஃபெக்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஃபஸ்ட் ஒன் என்ன எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹீட் எஃபெக்ட்டை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹீட்டிங் எஃபெக்ட். ஃபஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹீட்டிங் எஃபெக்ட், வெப்ப விளைவு. அப்போ நேச்சுரலாகவே எலக்ட்ரிக் கரண்ட் ஒரு திங்ஸில் ஃப்ளோ ஆச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ஃபஸ்ட்டு என்ன ஃபார்ம் ஆகும், ஹீட்டு. செகண்டு கெமிக்கல் எஃபெக்ட். தேர்டு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன அப்படின்னு சொன்னால் மேக்னட்டிக் எஃபெக்ட், அதாவது காந்த விளைவு ஏற்படுத்தும். அப்போ ஃபஸ்ட் ஒன் நம்ம எதை தெரிஞ்சுக்கிட்டோம், ஹீட்டிங் எஃபெக்ட்டு, அதாவது வெப்ப விளைவு அப்போ நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட் ஒன் ஆக்டிவிட்டி 2 நமக்கு செயல்பாடு மூலியமாக விளக்கியிருக்காங்க. ஆக்டிவிட்டி 2 செயல்பாடு மூலியமாக விளக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், கட் ஏன் ஏரோ ஷேப்டு ஸ்ட்ரிப் ஃப்ரம் அலுமினியம் ஃபாயில். கட் ஏன் ஏரோ ஷேப்டு ஸ்ட்ரிப் ஃப்ரம் அலுமினியம் ஃபாயில். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அலுமினியத்தை அம்புக்குறி வடிவத்தில், அதாவது ஏரோ ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு அலுமினியத்தை ஏரோ ஷேப்பில் கட் பண்ணி வைக்கிறோம். அப்போ அந்த அலுமினியத்தை நம்ம எதை மேலே வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மரக்கட்டை, ஒரு உட்டன், அதாவது ஒரு மரக்கட்டை மேலே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அலுமினியத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், மரக்கட்டை எடுத்துருக்கோம். அந்த மரக்கட்டத்துக்கு மேலே நம்ம என்ன வச்சுருக்கோம், அலுமினியத்தை வச்சுருக்கோம். அது என்ன வடிவத்தில் இருக்குது, அம்புக்குறி வடிவம், ஏரோ ஷேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, from aluminum foil they ensure that the heat is a fine point. அதாவது ஹீட்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் வரணும், அதாவது வெப்பங்கிறது ஒரு புள்ளி இடத்துல மட்டும் உருவாகிற மாதிரி நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஃபைன் பாயிண்ட் அப்படின்ட்டாங்க. கீப் த ஏரோ ஷேப்டு ஃபாயில் ஆன் எ உட்டன் போர்டு. அதாவது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கீப் த ஏரோ ஷேப்டு ஃபாயில் ஆன் எ உட்டன் போர்டு. அந்த உட்டன் போர்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு உட்டன் போர்டு, ஒரு மரக்கட்டை எடுத்துக்கிறோம். அந்த மரக்கட்டை மேலே என்ன வச்சுருக்கோம், ஒரு ஏரோ மார்க் ஷேப்பில் இருக்கக்கூடிய அலுமினியம் இருக்குது. அந்த அலுமினியத்துக்கு பக்கத்தில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 குண்டூசி, அதாவது 2 குண்டூசிகள், நீடில்ஸ், 2 நீடில்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த குண்டூசி இருக்குது. அந்த 2 குண்டூசிலையுமே நம்ம என்ன கனெக்ட் பண்ணுறோம், 2 காப்பர் ஒயர் கனெக்ட் பண்ணுறோம். அதாவது 2 காப்பர் ஒயரை என்ன பண்ண இணைக்கணும். அந்த குண்டூசியில் என்ன இணைக்கணும், 2 காப்பர் ஒயர்களை இணைக்கணும். அப்போ அந்த அதாவது குண்டூசியோட முனைகளில் இணைக்கப்பட்ட ஒயர் இருக்கும். அப்போ அந்த ஒயரில் இன்னொரு முனை இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை முனைகள் இருக்கும், இன்னும் 2 முனைகள் இருக்கும். அந்த 2 முனைகள் இதில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம், பேட்ரி, மின்கலம். அந்த மின்கலத்தோட திறன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 9 வோல்ட்டு, 9 வோல்ட்டு தான் இருக்கணும். அது ரொம்ப ஹெவியாக எடுத்துக்கூடாது. நம்ம நார்மலாக எவ்வளோ தான் எடுத்துக்கணும், பேட்டரியில் 9 வோல்ட்டு தான் எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் வரக்கூடிய கரண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டா எவ்வளோ வரும், 220 வோல்ட். அது ரொம்ப டேஞ்சரஸ். அதாவது நம்ம அதை யூஸ் பண்ணாவே நமக்கு ரொம்ப பாதிப்பை தரும். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணவே கூடாது. அதாவது இந்த செயல்பாடு, இந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடாது, கரண்ட்டை என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது டேஞ்சரஸ். நம்ம வீட்டில் வரக்கூடிய கரண்ட்டோட அளவு 220 வோல்ட். அதாவது நம்ம உடலையே பாதிக்கக்கூடிய, அந்தளவுக்கு பாதிக்கக்கூடிய
திறன் எதுக்கு இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டு, அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு இருக்குது. அதனால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் என்ன பண்ணக்கூடாது, இதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. நம்ம நார்மலாக ஸ்மால் பேட்ரி, அதாவது 9 வோல்ட் பேட்ரி, ஸ்மால் பேட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சில்ட்ரன்ஸை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதான் சொல்கிறாங்க 9 வோல்ட் பேட்டரி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கனெக்ட் எ தின் பின் டூ லென்த் ஆஃப் ஒயர். அப்போ என்ன சொல்லிட்டாங்க, 2 பின் இருக்குது, அந்த 2 பின்லேயும் நம்ம என்ன பண்ணணும், லென்த் ஆஃப் ஒயரை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் த ஒயர் டு த டெர்மினல்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் செல். அப்போ அந்த 2 குண்டூசிலையும் 2 காப்பர் ஒயர் இணைச்சிட்டோம். அப்போ அந்த 2 காப்பர் ஒயரோட இன்னும் 2 முனைகள் இருக்கும். அந்த 2 முனை எங்கே போய் இணைச்சிடணும், நம்ம பேட்ரி, அதாவது செல்லில் போய் இணைச்சிடணும். செல்லில் போய் நம்ம இணைச்சிடணும். அப்போ செல்லில் இணைக்கிற பட்சத்தில் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய கரண்ட்டு, எலக்ட்ரிக் கரண்ட், அதாவது மின்னோட்டமானது ஒயர் வழியாக போகும். ஒயர் வழியாக போய் எதுக்கு போகும், குண்டூசிக்கு போகும். குண்டூசிக்கு போன பின்னாடி அந்த 2 குண்டூசிக்குமே என்ன பாயும், மின்னோட்டம் பாயும். அதாவது அந்த 2 குண்டூசிக்குமே என்னாகும், மின்னோட்டம் பாயும். அப்போ அந்த 2 குண்டூசிலுமே என்ன பாயும், மின்னோட்டம் பாயும். அப்போ அந்த மின்னோட்டம் பாயக்கூடிய அந்த 2 குண்டூசிகளையுமே நம்ம கைகளால் எடுத்து நம்ம எதில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அந்த 2 குண்டூசிகளுமே மின்னோட்டம் பாயும். நம்ம க்ளவுஸ் இது மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி அந்த 2 குண்டூசியுமே என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த அலுமினிய ராடில் டச் பண்ணுற மாதிரி வைக்கிறோம். அதாவது ஒரு கிளிப் யூஸ் பண்ணி, அதாவது நம்ம கைகளிலே கிளிப் யூஸ் பண்ணி அந்த 2 குண்டூசிகளுமே எடுத்து அதை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அலுமினியத்தில் ஒரு புள்ளியிலையும் இன்னொரு குண்டூசியை கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி வைக்கிறோம். அப்போ அந்த 2 குண்டூசியோட முனைகளும் எதில் போய் டச் ஆகும், அந்த அலுமினியத்தில் டச் ஆகும். அப்போ அந்த மின்னோட்டமானது, அந்த காப்பர் ஒயரில் பாயக்கூடிய மின்னோட்டமானது நேராக எதுக்கு பாயும், அந்த அலுமினியத்துக்கு பாயும். அதாவது அந்த அலுமினியத்துக்கு பாயும். அலுமினியம் இயல்பாகவே தன் உடல் பாயக்கூடிய மின்னோட்டத்தை என்ன பண்ணும், தடுக்கும். அதாவது நேச்சுரலாகவே நம்ம 2 முனைகளும், அதாவது குண்டூசியோட 2 முனைகளுமே எதில் டச் பண்ணிட்டோம், அந்த அலுமினியத்தில் டச் பண்ணிட்டோம். அப்போ அந்த மின்னோட்டமானது எதில் பாயும், அலுமினியத்தில் பாயும். அப்போ அலுமினியத்தில் அந்த மின்னோட்டங்கள் தன்னால் பாய முடியாத காரணத்தால் என்னத்தை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தா மின்தடையை உருவாக்கும். அதாவது அந்த எலக்ட்ரிக் கரண்ட் அந்த அலுமினிய ராடில் பாஸ் ஆக முடியாது. அதேமாரி பாஸ் ஆகிறப்ப அங்கே என்னத்தை உருவாக்கும், மின் தடையை உருவாக்கும். அப்போ அந்த மின்தடை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தாவே அங்கே என்ன உருவாகும், ஹீட் உருவாகும், அதாவது வெப்பம் உருவாகும். அப்போ மின்தடை வந்தாவே அங்கே என்ன உருவாகும், ஹீட்டு, அதாவது வெப்பம் உருவாகும். அந்த வெப்பத்தின் காரணமாக அந்த அலுமினியம் என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா உருக ஆரம்பிக்கும். அந்த வெப்பத்தின் காரணமாக அந்த அலுமினியம் என்ன ஆகும், உருக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம மின்னோட்டத்தினால் கடைசி நம்ம பலன் பெறுறது என்னது, வெப்பம், அதாவது வெப்பாற்றல் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த ஆக்டிவிட்டி மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு த கனெக்ட் எ தின் பின் டூ லென்த் ஆஃப் த ஒயர். 2 ஒயர் எடுத்துக்கிறோம். த கனெக்ட் த ஒயர் டு த டெர்மினல் ஆஃப் எலக்ட்ரிக் செல். அப்போ அந்த ஒயரோட 2 முனைகள் எதில் இணைச்சிடறோம், எலக்ட்ரிக் செல்லில் இணைச்சிடணும். அதில் பார்த்தோம்னா எலக்ட்ரிக் செல்லோட வோல்ட் எவ்வளோ இருக்கணும், மேபி ஆஃப் 9 வோல்ட்டு. அதில் எவ்வளோ வோல்ட்டு தான் இருக்கணும், 9 வோல்ட்டு, 9 வோல்ட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. press 1 point onto the pointed tip and the other pin at the point about 1 or 2 mm. அதாவது 1 அல்லது 2 mm millimeter away can you see that the tip of aluminum foil starts the melting. அப்போ இந்த மாதிரி நிகழ்வை நம்ம ஏற்படுத்தும் போது அங்கே என்னத்தை ஏற்படுத்தும், அதாவது அந்த அலுமினியங்கிறது உருக ஆரம்பிக்கும், அதாவது மெல்ட்டிங் பாயிண்ட் ஏற்படும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதிலிருந்து நமக்கு பிக்சராகவே கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீழே என்ன இருக்குது, உட்டன் பிளாக், ஒரு மரக்கட்டை இருக்குது. இங்கே என்ன இருக்குது, ஒரு மரக்கட்டை இருக்குது. அந்த மரக்கட்டை மேலே நம்ம என்ன வச்சுருக்கோம், அலுமினியம் வச்சுருக்கோம். அந்த அலுமினியம் என்ன ஷேப்பில் இருக்குது, அதாவது ஏரோமார்க் ஷேப்பில் இருக்குது, அந்த ட்ரிப் ஷேப்பில் இருக்குது. அலுமினியம் எப்படி இருக்குது, ஏரோமார்க் ஷேப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம 2 கைகளில் என்ன எடுத்துகிட்டோம், குண்டூசியில் எடுத்துக்கிட்டோம். அந்த 2 குண்டூசியிலும் முனைகளில் என்ன இணைச்சிருக்கோம், காப்பர் ஒயர் இணைச்சிருக்கோம். அந்த குண்டூசியோட முனைகள் என்ன இணைச்சிருக்கோம், காப்பர் ஒயர் இணைச்சிருக்கோம். அந்த காப்பர் ஒயரோட முனைகள் 2மே மறுபடியும் நம்ம எதில் போய் இணைச்சிருக்கோம், அந்த செல்லில் இணைச்சிருக்கோம், பேட்டரியில் போய் இணைச்சிருக்கோம். அப்போ அந்த பேட்டரியில் உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட் எதில் பாஸ் ஆகும், அந்த அலுமினியத்தில் பாஸ் ஆகும். அந்த அலுமினியத்தில் கரண்ட் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயாக பாஸ் ஆக முடியாதனால அங்கே என்னத்தை உருவாக்கும், ரெசிஸ்டன்ஸ், அதாவது மின் தடையை உருவாக்கும். அப்போ அந்த மின் தடை காரணமாக அந்த அலுமினியம் என்ன ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும், உருக ஆரம்பிச்சிடும். அப்போ மின் தடைன்னு ஒன்று உருவாகுது. அப்போ அந்த மின் தடையிலிருந்து என்ன உருவாகுது, வெப்பம் உருவாகுது. இந்த வெப்பம் உருவாகிறதுக்கு முத காரணமாக இருந்தது எலக்ட்ரிக் கரண்ட்டு. இதுதான் டாபிக்ஸ் நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம், எலக்ட்ரிக் கரண்ட்னால என்ன ஏற்படுது, வெப்ப விளைவு, ஹீட் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா
இந்த கொஷன்ஸ் அது ரொம்ப முக்கியமானது. இந்த செயல்பாடு இந்த ஆக்டிவிட்டி செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த ஹீட்டிங் எஃபெக்ட் அண்ட் த கெமிக்கல் எஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஹேவ் டு பி பர்ஃபார்ம்டு ஒன்லி வித் எ டிசி செல். அதாவது டிசினா டைரக்ட் செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்லி இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நம்ம செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம என்ன மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், டிசி செல், அதாவது பேட்டரி வந்து டிசி பேட்டரி தான் யூஸ் பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்கிற யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு என்ன பண்ணுறாங்க, எச்சரிக்கிறாங்க. அதாவது கேஷன் கொடுத்து எச்சரிக்கை அப்படின்னு அர்த்தம். The heating effect and the chemical effect experiment have to be performed only with the DC cell of around 9 volt. கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும். இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம குழந்தைகள், அதாவது சில்ட்ரன்ஸ் வந்து வீட்டில் செய்ய வேண்டாம். அதாவது நம்ம ஸ்கூல் ஸ்டடீஸ் அப்போ ரெகுலர் கிளாஸ் அப்போ நம்ம செஞ்சு பார்த்துக்கலாம். அதனால் இந்த ஆக்டிவிட்டி செய்ய வேண்டாம். அதாவது 9 வோல்ட் பேட்டரிங்கிறது கரண்ட் ரொம்ப கம்மி, அந்த மாதிரி பேட்டரி தான் யூஸ் பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்கிற கரண்ட் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்டோட அளவு 220 வோல்ட், ரொம்ப டேஞ்சரஸான கரண்ட்டு. அதனால் நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. Performed only with a DC cell of around 9 volt. The students at any cost should not use the main domestic electric supply, which is a 220 volt AC voltage. அது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியது என்னது, ஏசி கரண்ட், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு. அதை நம்ம தொடவே கூடாது, அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. If it is used, it will give a heavy electric shock, leading the severe damage to our body. அப்படி நம்ம அதே மாரி யூஸ் பண்ணால் நம்மளோட உடல்களில் என்ன பண்ணுவோம், பயங்கரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டை என்ன பண்ணக்கூடாது, இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, when the flow of current is resisted, generally heat is produced. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அலுமினியத்தில் மின்சாரம் பாயும் போது அங்கே என்ன உருவாகுது, ரெசிஸ்டன்ஸ் உருவாகுது. ரெசிஸ்டன்ஸ் உருவானாவே, மின்தடை உருவானாவே அங்கே என்ன உருவாகும், வெப்பம் உருவாகும், அதாவது ஹீட் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. This is because the electrons will moving in the wire or resistors the suffer resistance. அதாவது ஒயரில் போகக்கூடிய எலக்ட்ரான் ஆனது அந்த அலுமினியத்தில் போக முடியாத காரணத்தால் அங்கே என்னத்தை உருவாக்குது, ரெசிஸ்டன்ஸ், மின்தடையை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. The work has to be done to overcome the resistance which is converted into heat energy. அப்போ அந்த வேலை தொடர்ந்து நடக்கிறப்ப அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து தன்னால் என்ன பண்ண முடியல, அந்த அலுமினியத்தில் போக முடியல, பாய முடியல, ஃப்ளோ ஆக முடியல. உடனே அந்த ஒர்க்கு தொடர்ச்சியாக நடக்கிறனால அங்கே என்ன நடக்குது, ஹீட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. As this the effect was the extensively studied by the scientist Joule. அப்போ இந்த மெத்தடு, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒர்க்கு தான் என்னவா மாறுது, வேலை தான் என்னவா மாறுது, ஹீட்டாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Resistance which is converted into heat energy. These conversions of electrical energy into heating energy is called Joule heating. அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து என்ன எனர்ஜியை கன்வெர்ட் ஆகுது இந்த இடத்துல, அதாவது ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகுது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜி என்னாவது இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகுது. இந்த மாதிரி மெத்தடை நம்ம என்ன சொல்லலாம், ஜூல்ஸ் ஹீட்டிங். அதாவது ஜூல் அப்படிங்கிறது இங்கே ஒரு சயின்டிஸ்டோட நேம் தான், ஜூல்னு சொல்லுவோம். அவரோட மெத்தட் வந்து இங்கே யூஸ் ஆகிறதுனால நம்ம அதை என்னென்னு சொல்கிறோம், ஜூல் ஹீட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஜூலின் வெப்ப விளைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை சொல்லியிருக்காங்க. As this effect was extensively studied by scientific Joule. அப்போ இதை பற்றி படிக்கிறது நம்ம இதில் படிப்போம், ஜூல் பற்றி படிப்போம் அப்படிங்கிறாங்க. This forms the principle of all electrical heating appliances like iron box, water heater, toaster, etc. அப்போ இந்த இடத்துல நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சில எலக்ட்ரிக் திங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹீட் எஃபெக்டில், அதாவது இந்த வெப்பத்தின் காரணமாக செயல்படக்கூடிய பொருட்களை நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது அதுக்கு பேர் என்னது, அயன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டோஸ்டர், அந்த பன்னு சுட்டு திங்கக்கூடிய பன்னை வேக வைக்கக்கூடிய ஒரு மின்சாதனம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வாட்டர் ஹீட்டர், நீர் சூடேற்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே வெப்பத்தின் விளைவு காரணமாக செயல்படக்கூடிய கருவிகள், அதுதான் கொடுத்துருக்காங்க. அதை நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஹீட்டிங் அப்ளையன்சஸ் லைக் அயன் பாக்ஸ், வாட்டர் ஹீட்டர், டோஸ்டர், எக்ஸட்ரா. இதெல்லாம் எக்ஸட்ரா நம்ம கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே எதில் ஒர்க் ஆகக்கூடியது, ஹீட் எஃபெக்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு, the even connect the wires offer a small resistance to flow of current.
அது என்ன சொன்னால் ஈவன் கனெக்டிங் ஒயர்ஸ் ஆஃபர் எ ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் டு பி டு த flow of current. That is why almost all electrical appliances including the connecting wires are warm when used in a electric circuit. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மின் சுற்றில் பயன்படுத்துகிறாங்க. அதாவது நேச்சுரலாகவே இந்த எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் இந்த மின் சாதனத்தில் என்ன இருக்கும், ஒரு ஒயர் இருக்கும், காப்பர் ஒயர், அதில் கரண்ட்டு ஈஸியாக ஃப்ளோ ஆக முடியாது. உடனே அங்கே தடை ஏற்படும். அந்த தடை என்னது, ரெசிஸ்டன்ஸ் வந்தோடனே என்ன வரும், ஹீட் வரும். அப்போ ஹீட் வந்தாவே அதுக்கு பேர் என்னது, அதாவது ஹீட்டிங் எஃபெக்ட், வெப்பத்தின் விளைவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெப்பத்தின் விளைவு ஏற்பட காரணமே இதுதான், எலக்ட்ரிக் கரண்ட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் எந்த டாபிக்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு. எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு, மின்னோட்டத்தின் விளைவு. அதாவது எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் அதில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா கண்டிப்பாக அங்கே என்ன டிஃபெக்ட்ஸ் ஏற்படும், எஃபெக்ட்ஸு. அதாவது 3 விளைவுகள் ஏற்படும். 1 வெப்ப விளைவு, 2 வேதியியல் விளைவு, 3 காந்த விளைவு. இந்த 3 விளைவு ஏற்படும்னு சொல்லிட்டாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், வெப்ப விளைவு. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஏரோ மார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு அலுமினியம், 2 குண்டூசி, 2 காப்பர் ஒயர், பேட்ரி. இது மூலிமா அந்த அலுமினியம் என்ன ஆகுது, மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆகிறதுக்கு காரணம் கரண்ட்டு ஃப்ரீயாக ஃப்ளோ ஆக முடியல. எதில், அலுமினியத்தில் கரண்ட்டு போக முடியாத காரணத்தால் அந்த வேலை தொடர்ச்சியாக நடைபெறும். அந்த வேலை நடக்கிறனால அந்த ஒர்க்கு என்னவோ மாறும், ஹீட்டாக மாறும். ஹீட் எனர்ஜினால் அந்த அலுமினியம் என்ன மெல்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்பயுமே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன எனர்ஜியாக மாறுது, இங்கே ஹீட் எனர்ஜியாக மாறுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ப்ராசஸ் ஆக்டிவிட்டி செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம எத்தனை வோல்ட் பேட்டரியில் தான் செய்யணும், 9 வோல்ட் பேட்டரி. அதாவது வெரி வெரி ஸ்மால் பேட்டரி தான் யூஸ் பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆனால் அதுக்கு பிறகு என்னது, ஜூல் எஃபெக்ட். ஜூலுங்கிறது இங்கே சயின்டிஸ்டோட நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.